அன்பர்களே, நம்முடைய வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், மற்றவர்களை மயக்கக்கூடிய மந்திர பிரயோகம் பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மந்திரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தெய்வ தேவதைகள் முதல் மானுடர்கள் ஜீவராசிகள் வரை சகலரையும் தன் வசப்படுத்தக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு. அதனால தான் இந்த மந்திரத்தை பற்றின சூட்சுமங்களை தெரிஞ்ச, சரிங்களா, எல்லாரும் கிடையாது, இந்த மந்திரத்தை பற்றின சூட்சுமங்களை தெரிஞ்ச மாந்திரிகர் என்ன பண்ணுறாங்க, சுயநலத்துக்காக இதை பயன்படுத்திட்டு வர்றாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா ஒவ்வொருவருடைய நோக்கமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், சரிங்களா. இப்போ மாந்திரிகரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட நிறைய கஸ்டமர் வரணும், அவங்களுடைய சொல் பேச்சு கேட்கணும், கேட்குற பணத்தை கொடுக்கணும். இந்த மாதிரி அவங்களுடைய ஒரு சில மாந்திரிகருடைய நோக்கம் இருக்கும். ஒரு சில மாந்திரிகருடைய நோக்கம் இன்னமும் தவறான நோக்கமாக இருக்கும். அப்போ ஒவ்வொருவரும் இந்த மந்திரத்தை பற்றின சூட்சுமத்தை தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, தவறான விஷயங்கள் அவங்கவுங்களுடைய நோக்கத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியும் இதுவும் வேலை செய்யும், சரிங்களா. இந்த மந்திரத்தை நம்ம பிரயோகம் பண்ணும்போது எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் நான் ஓப்பனாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் அதை அவங்க ஏற்றுக்குருவாங்க. உங்கள் முன்னாடி இருக்கும், அது உங்க யாராக இருந்தாலும் சரிப்பா, இவங்க தான் கிடையாது, சரிங்களா. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த மந்திரத்தை ஒரு நபர் சித்தி பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெய்வ தேவர்கள் முதல் மானுடர்கள் ஜகல ஜீவராசிகள் வரை அனைவரையும் தன் வசப்படுத்தக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு அப்படின்னு. அதற்கேற்றாற் போல் இது என்னாகும் அப்படின்னா, இந்த மந்திரம் ஒரு நபருக்கு சித்தியாச்சு அப்படின்னா, முன்னாடி நிற்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, சரிங்களா, முன்னாடி நிற்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்கள தன் வசப்படுத்திடும். தன் வசப்படுத்துறது அப்படின்னா, உங்கள் முன்னாடி நிற்கும்போது அவங்களுடைய மைண்டு உங்களுக்கு சாதகமாகவே பேசுகிற மாதிரியே இருக்குமே ஒழிய, அவங்களுடைய மைண்டு ஃபுல்லாக வேலை செஞ்சு உங்களை எதிர்த்து பேசுகிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கே போக மாட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே நம்புவாங்க, சரிங்களா. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே நம்புவாங்க. நீங்கள் கேட்குற விஷயங்களை கொடுப்பாங்க. எளிதில் நீங்கள் கேட்குற விஷயங்களை அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கும், சரிங்களா. அதாவது உங்கள் முன்னாடி இருக்கும்போது மட்டும் அந்த மாதிரி வேலை செய்யும், சரிங்களா. அவங்களோட மைண்டை யோசிக்கிற அளவுக்கு விடாது, உங்களுக்கு சாதகமாகவே அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது தன் வசப்படுத்திடும், சரிங்களா. சுருக்கமாக சொல்லப்போனோம் அப்படின்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் எதிர்த்து இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, ஆமாம், இது மாதிரி தான் பேசுவாங்க ஒழிய உங்களை எதிர்த்து ஒருபோதும் பேச மாட்டாங்க. நிறைய பேர் இதை தொழிலுக்காக பயன்படுத்துவாங்க, நிறைய பேர் தன்னுடைய தவறான எண்ணங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மந்திர பிரயோகம் பயன்படும். அதே போல் இந்த மந்திர பிரயோகம் ஒரு நபர் சித்தி பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மற்ற மந்திரங்கள் குயிக்காக சித்தி ஆகும், சரிங்களா. இந்த மந்திரத்தை ஒரு நபர் சித்தி பண்ணிட்டாங்கன்னா மற்ற மந்திரங்கள் குயிக்காக அவங்களுக்கு சித்தி ஆகும். அதே போல் தெய்வங்கள் தேவதைகளுடைய வசிய உபாசனைகள்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா குயிக்காக பலன் கிடைக்கும், சரிங்களா. இந்த மந்திரத்துடைய சக்தி எப்படி, இந்த மந்திரம் ஒரு சில பேர்கள் மேலே வேலை செய்யாது. அது யார் அப்படின்னா, இந்த நமசிவாயன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பஞ்சாட்சரத்தை சித்தி பண்ணுறவங்க மேலே இது வேலை செய்யாது. கல்பம் உண்றாங்களே, இந்த காய கல்பம் சொல்கிறோம் இல்லையா, அது உண்டவங்க மேலே இது வேலை செய்யாது. இது ரெண்டையுமே சித்தி பண்ணவங்க பூமியில் ரொம்ப குறைவு. காயக்கல்பம் சித்தர்கள் மட்டுமே கையாண்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் கையாளலை. அப்போ சித்தர்கள் இப்போதைக்கு அங்கங்கே நடமாடுறாங்கள ஒழிய மற்றபடி மனிதர்களோட உங்களோடையோ யாரோடையுமே அந்தளவுக்கு அட்டாச்சில் இல்லை. இப்போ அதனால் பிரச்சனை இல்லை. அதே போல் பஞ்சாட்சரத்தை ஒரு நபர் சித்தி பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒன்றும் சித்தர்களாக இருக்கணும், அவங்க எல்லோரும் கூட இருக்க போகிறது கிடையாது. அப்போ இவங்க இந்த இரண்டு நபர்கள் மேலே மட்டும்தான் இந்த மந்திரத்துடைய சக்தி வேலை செய்யாது, சரிங்களா. மற்ற பூமியில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகள் மேலேயும் இது வேலை செய்யும். அதே போல் இந்த மந்திரத்தை சித்தி பண்ணவங்கக்கிட்ட ஒரு மதிப்பு மரியாதையும் உண்டாகும் அவங்க மேலே, மற்றவங்களுக்கு, சரிங்களா. இப்போ இந்த மந்திரத்தை நான் சித்தி பண்ணுறேன் அப்படின்னா, என் மேலே மற்றவங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும், சரிங்களா. அதே போல் இந்த மந்திரம் ஆண்
பெண் எல்லாரையுமே வசீகரிக்கக்கூடிய சக்தி கொண்டது. அதனால் தவறான விஷயங்கள், ஏன்னா நான் அதை பற்றி விளக்கமாக சொல்ல கிடையாது, சரிங்களா? ஏன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாரையுமே வசீகரிக்கக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு, சரிங்களா? நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, அதுக்கு ஆமான்னு சொல்லுவாங்க, சரிங்களா? என்ன சொன்னாலும் கேட்பாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் ஆமாம் ஆமான்னு சொல்லுவாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க, சரிங்களா? அதனால் இதை தவறான வழிகளுக்கு பயன்படுத்தாதீங்க. இன்ன வரைக்கும் ஒரு சில மாந்திரிகர்கள் இதெல்லாம் தவறான பிரயோக முறைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த மந்திரத்தை பற்றின ஒரு உண்மை விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன். இந்த மந்திரத்தை நம்ம சித்தி பண்ணணும் அப்படின்னா 1,00,000 முறை பிரயோகம் பண்ணியிருக்கணும். அப்போ தான் முழுமையாக இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆகும், சரிங்களா? 1,00,000 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் மட்டும்தான் இந்த மந்திரம் முழுமையாக சித்தி ஆகும். அப்போ நான் ஒரு 10,008 முறை சொல்லியிருப்பேன், எனக்கு இது வேலை செய்யாதன்னா வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், சரிங்களா? அதாவது 100% வேலை செய்யணும்னா 1,00,000 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணியிருக்கும் போது 100% ஃபுல் பவரோடு வேலை செய்யும். இதே ஒரு 10,000 முறை நீங்கள் சொல்லும்போது அதுக்குரிய அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், வேலை செய்யாமல் இருக்காது, சரிங்களா? அப்போ இந்த மந்திரத்தை சித்தி பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு விபூதியில் எழுதியும் இந்த மந்திரத்தை சித்தி பண்ணுவாங்க, சரிங்களா? ருத்ராட்ச மாலை இருக்கு இல்லையா, அதில் அந்த ருத்ராட்ச மாலை ஜபமாலையாக வச்சுட்டு இந்த மந்திரத்தை உரியேற்றலாம். இந்த மந்திரத்தை உங்களுடைய பூஜை அறையில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு சுத்தபத்தமாக குளிச்சுட்டு கிழக்கு முகம் பார்த்தபடி உட்கார்ந்து ருத்ராட்ச மாலையை கையில் எடுத்து இந்த மந்திரத்தை உரியேற்ற ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உரியேற்றுங்க. இதே ஒரு பழக்கமாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நாளுக்குள்ளே இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணிடலாம், சரிங்களா? ஒரு முறை சித்தி பண்ணிட்டீங்கன்னா இந்த மந்திரமே கவசமாக உங்களை சுற்றி இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, எப்போதும் எந்த ஒரு மந்திரம், சரிங்க, இந்த மந்திரம் இல்லை, எந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணீங்க அப்படின்னாலும் அதுவே உங்களுக்கு கவசமாக நிற்கும். நீங்கள் உடற்கட்டு மாலை போட தேவையில்லை, எவனையும் கண்டு பயப்பட தேவையில்லை, துஷ்ட சக்திகள் நெருங்காது. நீங்கள் சித்தி பண்ண மந்திரத்தை சொல்லி ஊதி கொடுத்தா கூட பேய் பிசாசெல்லாம் அஞ்சு நடுங்கும். ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது, சரிங்களா? ஒவ்வொரு நாளும் உங்களால் எந்த அளவுக்கு மந்திரங்களை ஜெபிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜெபிங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ஒரே நாளில் நான் 2,000 3,000 கொடுக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்கக்கூடாது. ஆரம்பத்தில் உங்களால் ஒரு 20 தான் சொல்ல முடியும்னா 20 சொல்லுங்கள். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மந்திரங்களோட எண்ணிக்கையை நீங்கள் கூட்டிக்கிட்டே போங்க. இதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு மந்திரமும் உங்களுக்கு சித்தி ஆயிரும், சரிங்களா? சரி, இதை இப்போ ருத்ராட்ச மாலையை வச்சு நான் பிரயோகம் பண்ண சொல்லியிருக்கேன். இதே வேறு வழிகள் இருக்கா அப்படின்னா குயிக்காக இன்னமும் இதை விட ருத்ராட்ச மாலையில் ஜபம் பண்ணுறதை விட இன்னும் அதிகமாக குயிக்காக ரிசல்ட் இருக்கிறதுக்கும் வழிகள், ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு மண் கிண்ணம், மண் சட்டி, சின்ன மண் சட்டி ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி, சுத்தமான நீரை ஃபுல்லாக நிரப்பி வச்சுட்டு அதை உங்களுடைய 2 கைகளையும் ஒன்றா சேர்த்து அதில் அந்த மண் குடத்தை வச்சுட்டு கிழக்கு முகம் பார்த்தபடி மனசை ஒருநிலைப்படுத்தி கண்களை மூடி இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்க ஆரம்பிங்க. ஒரு 108 முறை இல்லை 1008 முறை அவனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை ஜபிச்சு முடித்த பிறகு அந்த நீரை நீங்கள் குடிச்சிருங்க, சரிங்களா? நீங்கள் கையில் வச்சுருந்த அந்த நீரை குடிச்சிருங்க, சரிங்களா? பொதுவாக இதுக்கான காரணம் என்ன, இப்படி நீரை குடிக்கிறதுனால ஏன் மந்திரம் குயிக்காக ரிசல்ட் இருக்குது, நல்லா பவர்ஃபுல்லாக ஏன் வேலை செய்யுது அப்படின்னா, எந்த ஒரு பஞ்சபூதங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வேகமாக வைப்ரேஷன்களை கிரகிச்சு கொள்ளக்கூடிய சக்தி உண்டு, சரிங்களா? அதனால தான் நீங்கள் யாகங்கள் வளர்க்கும் போதெல்லாம் கலசத்தில் நீர் வச்சுருப்பாங்க, கும்பாபிஷேகம் இதுக்கெல்லாம். அப்போ அதே போல் நீங்கள் உச்சரிக்கக்கூடிய மந்திரத்தை உங்கள் உடலை விட அதிகமாக நீங்கள் அந்த மண்சட்டியில் வச்சுருக்கக்கூடிய நீர் கிரகிச்சுக்கிறோம் அந்த மந்திரத்துடைய வைப்ரேஷனை. அதை நீங்கள் குடிக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த வைப்ரேஷன் உங்கள் உடம்புல பரவ ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு அந்த மந்திரம் குயிக்காக ரிசல்ட் இருக்கும், பவர்ஃபுல்லான சக்தியோடு வேலை செய்யும், சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணலாம். இதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விபூதியிலே நீங்கள் உரியேற்றி வச்சுக்கலாம், தேவையான போது மட்டும் பயன்படுற மாதிரி. அதாவது இந்த மந்திர வார்த்தைகளை ஒரு தாம்பூலத்தட்டை வச்சு அதில் விபூதியை பரப்பி இந்த மந்திர வார்த்தைகளை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த மந்திரத்தை அதில் எழுதி இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த விபூதியை பார்த்தபடி ஜபம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் சித்தியாகும், அந்த விபூதியிலையும் அந்த மந்திரங்கிறது உரியரும், சரிங்களா? அப்போ இந்த விபூதியை நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு போனாலும் இந்த
வசிய பிரயோகங்கிறது வேலை செய்யும். இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப சுத்தமாக இருந்து சித்தர்களை வழிபாடு பண்ணணும், சிவபெருமானை வழிபாடு பண்ணணும், முன்னோர்களுடைய ஆன்மாக்களை மனசார வழிபாடு பண்ணணும். அசைவ உணவுகள், பொய், மாது இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடவே கூடாது இந்த மந்திரத்தை சித்தி பண்ணக்கூடிய காலகட்டத்தில். சரிங்களா? ரொம்ப விரதம் இருந்து சுத்தபத்தமாக விரதங்கள் கடைபிடிச்சு தான் இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணணும். நம்பிக்கையோடு பிரயோகம் பண்ணுங்க. சரிங்களா? நம்பிக்கையோடு பிரயோகம் பண்ணிங்க அப்படின்னா இந்த மந்திரம் குயிக்காக உங்களுக்கு சித்தியாகும். இந்த மந்திரத்தால் வசியம் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட நன்மைகள் உண்டாகும். பொதுவாக மந்திரங்கள் அப்படிங்கிறது ஆலமரத்து விதை மாதிரி தான். விதை சின்னதாக இருக்கும், மரம் முளைச்சி வந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், ஆலமரம் விதை பார்த்திங்கன்னா குட்டி ஊண்டாக இருக்கும், ரொம்ப மண் அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அதே மரம் முளைச்சி வந்ததுன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அதே மாதிரி தான் மந்திரங்களும். சரிங்களா? ஏன்னா இந்த மந்திரத்தெல்லாம் சித்தி பண்ணிங்க அப்படின்னா பஞ்சபூதங்களுடைய வைப்ரேஷனையுமே நீங்கள் பெற முடியும். அதாவது வசியம் இல்லாமல் பஞ்சபூதங்களுடைய வைப்ரேஷனுமே நீங்கள் பெற முடியும். அப்படின்னா இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உதவி பண்ணும். சரிங்களா? அப்போ எந்த ஒரு காரியமும் குயிக்காக உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அதனால் மந்திரங்களில் நான் சொன்ன விஷயம் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட நன்மைகளும் உண்டாகும். அதனால் ஒருபோதும் அதை மறந்துடாதீங்க. நம்பிக்கையோடு வைராக்கியத்தோடு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இதுலேயுமே வெற்றி தான். சும்மா எடுத்தோம் ஒரு நாள் 2 நாள் பண்ணணும் இதுன்றதுனால ஒரு இதுவும் இல்லை. சரிங்களா? இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.